எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் வல்லமை உடையவராக இருந்தாலும் இந்த ஒன்றுமில்லாத அப்பத்திலே தன்னை அவர் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். காரணம், உனக்காக எனக்காக நம்மோடு தங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவரே தன்னை தாழ்த்தி கொண்ட அடையாளம்தான் இந்த நற்கருணையின் அடையாளம். எழுந்து சினிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்மை தாழ்த்தி ஆண்டவர் முன்னாடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மாண்புக்குரியவராக இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செயல்படுத்த தயாராக இருக்கிறவர். இதோ உமக்கே ஆராதனை ஆண்டவரே. இதோ என்னை படைத்தவர் நீர் மட்டுமே, என்னை ஆளுகை செய்கிறவர் நீரே, என்னை வழிநடத்துகிறவர் நீரே. நம்ம பேசிய ஆண்டவருடைய விழுமியங்கள் எல்லாம் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். விழுமியங்கள் அதெல்லாம் ரோட்டுக்கு வெளியில் போனீங்கன்னா இன்வேலிடு. அங்கே போய் நீங்கள் வேலிடாக நிற்கணுன்னா ஆண்டவர் கொடுக்குற பலன் வேணும். நம்ம இங்கே கேட்கும் போது எல்லாம் சரியாக தெரியும், ஆனால் உலகத்துக்குள்ளே போய் நிற்கும் போது இதெல்லாம் ஒரு ஹம்பக், இதெல்லாம் வாழ தெரியாதவனுடைய ஒரு உலகம் அப்படின்னு தான் தெரியும். பைபிளே ஒரு பொருளற்றதாக இருக்கும் காம்பவுண்டுக்கு வெளியே. ஆண்டவர் இந்த இடத்துல தான் நீ பொருளுள்ள பிள்ளையாய் நிற்க உனக்கு உதவி செய்வார். ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் உங்களை ஆத்மாவிலே பலப்படுத்த போகிறார். துதித்து பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி ஆண்டவரே உம் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. பாடுவோம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே
செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. பாடுவோம். உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகண துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகண துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். கைகளை மேலே உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் துதிங்க. ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இதோ மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? என் ஆண்டவரிடமிருந்து வரும். நீ நம்பிக்கையோடு உயர்த்துகிற உன்னுடைய குரல் விண்ணகத்தை நோக்கி எழுகிறது. மேகமாய் மேக ஸ்தம்பமாய் ஆண்டவருடைய இரக்கம் உங்களை நிரப்புகிறது. ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தரே, பிள்ளைகளை நிரப்புவீராக. ஜெப ஆவி பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இதோ எங்கள் மீது நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவி, இரக்கத்தின் ஆவி, ஜெபிக்கிற ஜெபத்தின் ஆவி இப்பொழுது இங்கு கூடியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைத்து ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையின் ஆவி எங்களை பலப்படுத்துகிற கிருபையாலே ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை மார்பிலே வைத்து உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உடல் உள்ளம் ஆன்மாவை ஒப்பு கொடுங்க. கணவனை ஒப்பு கொடுங்க. மனைவியை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உடைய தாய் தந்தையை ஒப்பு கொடுங்க. வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி பெற்றோர்கள் பெரியவர்கள், உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிள்ளைகள் உறவுகளை ஒப்பு கொடுங்க. இது உனக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஒப்பு கொடுங்க. இதை உங்களுக்கு உதவி செய்தவர்களை ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல உங்கள் பொறுப்பில் இருக்கிற பணியாளர்கள் யாராவது இருந்தால் அவங்களை ஒப்பு கொடுங்க. வீட்டில் பணி செய்கிறவர்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எது கடினமாக தெரிகிறதோ அதையெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். இதோ உன்னை புது படைப்பாக மாற்றுகிற தேவன் அவர். பரிசுத்த தெய்வமே, இதோ இந்த இடத்திலே பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிற எல்லா காரியம், அவருடைய வாழ்விலே கடந்து வந்து கொண்டிருக்கிற கசப்புகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் இந்த நேரம் மாற்ற கிருபையோடு தயாராயிருக்கிறேன். இதோ பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் நிறைவடைய, தொடர்ந்து நாங்கள் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டப்பட தேவ ஆவியானவர் எங்களை நிறைத்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி ஆமேன். அமர்ந்து கொள்வோம். கடவுள் நம்ம இந்த நேரத்தில் போராடுவதற்கு பலன் கொடுக்கிற நல்ல மருந்து இந்த நற்கருணை. இந்த நற்கருணைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஒரு ஜெபம் சொல்லுவாங்க, மாண்பியர் பாடி முடித்த உடனே. நீங்கள் பல வருஷமாக அதை கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அந்த ஜெபத்தில் வரக்கூடிய வார்த்தை, இறைவா இந்த நற்கருணை அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். இந்த வார்த்தை தான் இந்த குருவானவர் சொல்லி ஜெபிக்கிறார். நீங்கள் எத்தனை வருஷமாக இதை கேட்டிருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக நற்கருணை ஆராதனை அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நம்மக்கிட்ட இந்த வார்த்தை நமக்கு முள்ளத்தில் போனது கிடையாது. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். குருவானவர் ஜெபிப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா இந்த அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை விட்டு சென்றீர். இப்போ நற்கருணையை வாங்குறவங்க எதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? கடவுளுடைய பெயரால் துன்பங்களை தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பெலனை ஏற்றுக்கொள்கிறீங்க. பிரைஸ் எல்லாம் இதை நீங்கள் எல்லா விதத்திலும் வெளிப்படுத்தணும். இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பது. மிகுந்த கனி கொடுப்பது எப்படின்னு சொல்லிட்டேன். சீடராக இருப்பது, ஆண்டவர் சொல்கிறாரு, என் சீடராக இருப்பவர் என்ன செய்துட்டு வரணும்னு சொல்கிறாரு. பைபிளில் கேட்டிருக்கீங்களா? என் சீடராக இருப்பவர் 50 பவுன் நகையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும். என் சீடராக இருப்பவர் நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு வர வேண்டும். அப்படி சொல்கிறாரா? என் சீடராக இருப்பவர் தம் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னாடி வா. பிரைஸ் எல்லாம். ஆமாம், சீடனுக்குரிய அடிப்படை குவாலிட்டி என்ன? ஆண்டவர் கொடுத்த சிலுவையை தூக்கிக்கிட்டு வர்றது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல, ஒரு சிலருக்கு என்ன வழின்னு தெரியல. நான் சொன்னேன், நாளைக்கு சொல்லுவேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். எப்படி போராடுவது? நம்ம எல்லாம் போராடுவதற்கு பலன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தர வலிமையால் ஆற்றலால் வலுவூட்ட பெறுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் உங்களுக்கு போராடுவதற்கு பலன் கொடுக்குற மருந்தாக இந்த நற்கருணை ஆண்டவர் வராரு. அப்போ எதுக்கு போராடுறதுக்கு? உலகத்தில் 10 ரூபாயை 20 ரூபாயை மாற்றுறதுக்கா? ஒரு வீடு 2 வீடு, ஒரு காரு 2 காரு இது மாற்றுறதுக்கா? இல்லை, நன்மைகள் செய்து போராடுவதற்கு. அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். மிகுந்த கனி தந்து அப்படின்னா அடுத்தவங்களை போல் நீங்களும் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை, மிகுந்த கனி தந்து. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக எல்லாம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்க, தூயவராக இருக்க தெரிந்தெடுத்திருக்கிறார். தூயவர். 1 பேதுரு 1:15 சொல்லுது, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள். இது எல்லாரும் ஒத்துப்பீங்க. யார் போய் கடவுளை பார்ப்பாங்க? கடவுளை காண்றவங்க யார்? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறைவசனம் சொல்லுது. உங்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்கும், இருக்குமா? ஆண்டவரை போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? என்ன எல்லாம் தலையாட்ட மாட்டேங்கிறீங்க? இருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மோட்சத்துக்கு போனால் யார் தான் நரகத்துக்கு போகிறது? நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அதுக்கும் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் நரகத்துக்கு மோட்சத்துக்கு போனானா அவனுக்கு ஒரு ஆசை, இந்த நரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணுன்னு. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் பாஸ் ஆகிட்டேப்பா உள்ளே போப்பான்னார். சரி ஆண்டவரே, ஒரு நிமிஷம், நான் நரகத்தை போய் எட்டி பார்த்து வரேன். இல்லைப்பா அங்கே போகக்கூடாதுப்பா, அது ரொம்ப மோசமான இடம்ப்பா. இல்லை ஆண்டவரே, ஒரு ஆசை போய் பார்த்துட்டு வரேன் இப்படி தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ போனீன்னா வர முடியாதுப்பா அங்கே அப்படின்னார். இவ்வளோ தூரம் நீ பாஸ் ஆகி வந்துட்ட, கடைசி நேரம் ஏமாந்துடுவாப்பான்னார். கேட்கல, போனார். போனால் வாசப்படியில் ஒரே மேலதாளம், மாலை, விருந்து. போனோடனே ஆளுங்க அப்படியே தூக்கிட்டாங்க, நரகத்தில் தூக்கிட்டு ஆடுறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். மோட்சத்தில் ஒன்றுமே இல்லை, சப்புன்னு கிடந்துச்சு. இங்கே பாரு இவ்வளோ பெருமையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை இறக்கி விடுங்க, நான் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாராம். ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் உட்கார், இங்கே யோசி, நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு போகலாம்ப்பா, நல்லா யோசிப்பாரு, நீ அங்கே தான் போகணுமா அப்படின்னார். ஆமாம், நான் அங்கே போய் பார்த்தேன், நல்ல கிராண்டாக இருக்குது, வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவன் நரகத்துக்கு போனான்னா. அடுத்த நாள் போனால் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கான், எண்ணெயை காய்ச்சி ஊற்றிட்டு. போனோடனே பயந்துட்டான், என்னையா நேற்று வந்தேன், தூக்கி ஆடுனீங்க, சோறெல்லாம் போட்டிங்க, ஊட்டி விட்டீங்க, நேற்று தான் ஆள் எடுத்த நாள் அப்படின்னு ஆகலாம்.
ஆள் எடுக்கிற நாளில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. பிரைஸ் எல்லாம். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதையும் தாண்டி நீ நரகத்துக்கு தான் போவேன்னா நீங்கள் போய் நில்லுங்க. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே செய்துகிட்டே இருங்க. கெட்ட காரியத்தை செய்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நரகம் தான் கிடைக்க போகுது. அதனால தான் சொல்கிறோம், எதிர்த்து நில்லுங்க. இந்த உலகத்தில் மன்னிச்சிருங்க. அடுத்தவங்களை போட்டு கழுத்தை போட்டு நெரிக்காதீங்க. சமூக விடுதலைன்னு சொன்னால் என்ன? நீங்கள் உருவாக்குங்க சமூக விடுதலையை. நான் இப்படி தான் இருப்பேன், என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க சொல்லுங்கள். அதான் சொன்னேன், வரதட்சணை கொடுமை. நான் அதுக்கு உடன்பட முடியாது. நான் வாங்காமல் தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் மாறுங்க. let the change begins from you. இப்போ பாருங்கள், நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு கிடக்கு பிள்ளைகளை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போய் வாழ முடியாமல் கிடக்கு. அந்த வேதனையெல்லாம் இதை கடைபிடிச்சி இந்த கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறவங்க மேலே தான் உட்கார போகுது. அதுக்கு தான் சொல்கிறோம் இதெல்லாம். நீங்கள் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் குடும்பம் அழிஞ்சதுக்கு நான் என்ன காரணம்? நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற சட்டம் அவர்களை வாழ விடாமல் தடுத்து நிற்கிது. இதுதான் சமூக அநீதின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறோம் இது பாவம். சமூக அநீதி ஒரு பாவம். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளுக்கு உதவி செய்கிறாரு, நம்மளை கைட் பண்ணுறாரு. அப்போ மத்தேயு நற்செய்தி 5:8 என்ன சொல்கிறாரு? யார் போய் கடவுளை பார்க்க முடியும்? தூய்மையான உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய உள்ளம்னா என்ன? எப்படி தூய உள்ளத்தை வாங்குறது? காலையில் ஒரு பூசை, மத்தியானம் ஒரு பூசை, சாயந்தரம் ஒரு பூசை, நட்கருணை எல்லா பூசையிலையும் சாப்பிட்டா தூய்மை ஆகிடலாமா? நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு போய் கடலில் நல்லா குளிச்சுட்டு ஈர துணியோட நல்லா ஆள் உயரத்துக்கு மெழுகுத்திரி, ஆள் உயரத்துக்கு ஒரு தேங்காய், தென்னை மரம் வாங்கிக்கிட்டு அப்படியே கோயிலில் நடந்து வருவாங்க. சதக்குன்னு ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து கோயிலில் வச்சுட்டு போயிடுவான். பக்கத்தில் இருக்கிறவன் மேலெல்லாம் குளிப்பாட்டிட்டு போயிடுவான். இப்படியே போய் அந்த மெழுகுதிரியை கொளுத்தி அப்படியே காட்டிகிட்டே இருப்பான். அது எரிஞ்சு ஊற்றி அந்த இடத்தையே நாசமாக்குற வரைக்கும். இருக்கிற பாவத்தையே ஒழிக்க முடியல. இன்னும் போய் நீ ஆண்டவருடைய இல்லத்தை அசிங்கமாக்கிட்டு அதில் வேற பாவத்தை கட்டிக்கிற. தூய்மை ஆகணுமா? பாவத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியல. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடங்க, நீங்கள் தூய்மை அடைவீங்க. லூக்கா நற்செய்தி 11:41, மத்தேயு 5:8 பார்த்துட்டோம். தூய்மையானவங்க தான் கடவுளை பார்க்க முடியும். இல்லாட்டினா நீங்கள் மோட்சத்துக்கே போக முடியாது. அப்போ தூய்மையாகிறது எப்படி? லூக்கா 11:41 பாருங்கள். எல்லா இடத்துலையும் நமக்கு அடையாளம் இருக்குது. அடையாளத்தை புரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். எழுதியிருக்கா? பைபிள் வச்சுருக்கிறவங்க சரியாக இருக்கா? அப்புறம் சொல்லாதீங்க, ஆல்பர்ட் சாமியாக அவனா இதை சொல்லிட்டு போயிட்டான், இவன் ஒருத்தன் அவன் கண்டதையும் சொல்கிறான்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இவ்வளோ அட்டன்டிவாக இருக்கிற இப்போவே ஏமாந்து போகிறீங்களே. உலகத்தில் பிசாசு நம்மளை எத்தனை தடவை ஏமாற்றுவான். ஆனாலும் ஏமாந்துட்டு நான் ஒன்றும் ஏமாறலையே, நான் சொன்னது சரிதான், அப்படி தான் நிற்காதீங்கன்னு சொல்கிறோம். தவறு செய்வது மனித இயல்பு. மாற்றிக்கங்க. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உள்ள மனப்பாங்கு மாற்றப்படணும். 11:41 லூக்கா சொல்லுது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, மன்னிப்பு கொடு, இரக்கம் கொடு. அப்போ என்ன நடக்கும்? இங்கே வலி வரும், வேதனை வரும். எப்படி மன்னிக்கிறது? எப்படி இதை விட்டு கொடுக்குறது? ஐயோ 100 பவுனை சாமி விட சொல்கிறாரு, எப்படி விடுறது? சாகும்போது பணத்தில் இருக்கிற ஒரு பிட்டு கூட விட மாட்டாங்க. எல்லாத்தையும் பிச்சு உதறிட்டு தான் உன்னை அனுப்புவாங்க. அழுதுகிட்டே கேட்பாங்க, அம்மா அப்படி போயிட்டியம்மா, கழுத்தில் இருக்கிற 5 பவுன் யாருக்குன்னு சொல்லாமல் போயிட்டியே. என்ன உலகம்? உன் மகன் மக அன்பு செய்த உள்ளங்கள் கூட அது மேலே தான் கருத்தாக இருப்பாங்க. அவனும் வந்துட்டானே, ஐயோ செயினை பிடுங்கிடுவானோ. உனக்கு ஜெபிக்கணும்னு அங்கே எவனும் இருக்க மாட்டான். எங்கள் தாத்தா கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ யாரும் பார்க்க ஆள் இல்லை. இப்போ நாங்கள் தான் எங்கள் வீட்டில் கொண்டுட்டு வந்து வச்சு, அவர் ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்புறம் இறந்துட்டார். சாகிற நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே செய்யலை. எங்கள் அம்மா தான் மூத்த மருமகள். அவருக்கு ஒன்றுமே செய்யலை. அவர் மனசு குத்திருச்சு. கடைசியில் மருமக தான் நம்மளை வச்சு பார்க்குதுன்னு சொல்லி அவர் கடைசியாக பீரோ கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பீரோ விற்கிற கம்பெனியில். அங்கேருந்து ஒரு பீரோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தார். யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பீரோ.
அதையாவது கொடுப்போமேன்னு யோசிச்சிருப்பார் போல இருக்கு. கூப்பிட்டு சொன்னார், பீரோ பீரோ. எல்லாரும் போய் பீரோவை தடவுறான். சொந்தக்காரன்லாம் பீரோவை போய் தடவுறான். அப்பா பீரோ பீரோன்னாரு. பீரோவுக்கு அடியில் ஏதாவது வச்சுருப்பார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் இப்போவே சுதாரிச்சிக்கணும். உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு வழிகளை சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். அப்போ தூய்மைனா என்ன? இதெல்லாம் தூய்மை இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற அடையாளமெல்லாம் தூய்மைக்கு ஒருவேளை ஒரு பிட்டு உதவி செய்யலாம். ஆனால் ஆண்டவர் கேட்குற தூய்மையின் அடையாளம் என்ன? இதுதான். இயேசு ஆண்டவரை தூயவர் தூயவர் தூயவர்னு நம்ம பூசையில் அறிக்கை செய்கிறோம். எந்த செயல் இயேசுவை தூயவர் என்று அறிக்கை செய்ய நமக்கு சொல்லி கொடுத்துச்சு? அவர் மலையில் போய் உருமாறினாரே, அதை பார்த்துட்டு அவரை தூயவர்னு சொல்கிறோமா? இல்லை. அல்லது கண்ணு கொடுத்தாரே, பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தாரே, அதை பார்த்து இவரை தூயவர்னு சொல்கிறீங்களா? இல்லை. தொழுநோயாளர்களை சுகப்படுத்தினாரே, அதை பார்த்தா? இல்லை. எது நம்மை தூயவர் என்று இயேசுவை அழைக்க தூண்டுகிறது? எதனால் அவரை தூயவர்னு சொல்கிறோம்? கல்வாரி மலையில் ஏறி கரங்களை விரித்து இரத்தத்தை சிந்தினார் பாருங்க, அங்கே தான் இவர் தூயவர் என்பதை உலகத்துக்கு அறிய பண்ணார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ தூயவர் என்கிற அடையாளம் எங்கே இருக்குது? கல்வாரி மலையில் இருக்குது. நீங்களும் இரத்தம் சிந்தணும், துன்பப்படணும். அந்த துன்பத்தில் தான் நீ தூய்மை அடைகிற. பொன் நெருப்பில் இடப்பட்டு அது தூய்மைப்படுத்தப்படுவது போல நீங்கள் உங்களையும் கடவுள் துயரங்களை கொடுத்து உங்களை தூய்மைப்படுத்துகிறாருன்னு சொல்கிறோம்ல. அப்போ துயரங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதில் தான் நீங்கள் தூய்மை அடைகிறீங்க. அப்போ துயரங்கள் எப்படியெல்லாம் வருது? உங்கள் வீட்டில் நோயாக இருக்கலாம், பிள்ளைகள் சுகமில்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் கடவுளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய துயரங்கள். ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இப்படி கேட்காதீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு சிஸ்டருக்கு 5 காயம் வரம் வருது, ஒரு பிரதருக்கு 5 காயம் வரம் கிடைச்சிருக்குது. இதை பார்த்து நீங்கள் பெருமை அடைவீங்களா, வேதனைப்படுவீங்களா? அவருக்கு 5 காயம் வரம் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆளுக்கு 5 காயம் வரம் வந்திருக்கு பாரு அப்படின்னு கேவலமாக பேசுவீங்களா, பெருமையாக பேசுவீங்களா? பெருமையாக தானே பேசுவீங்க. அப்போ அவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஜாலியாக இருக்குமா? ரத்தம் வரும்போது ஜில்லுன்னு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போயிருக்குமா? மேலெல்லாம் வலி, காயங்களில் வலி வரும். அந்த வலியை அவங்க தாங்கிக்கணும். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. நீங்கள் அதை போய் பெருமையாக பார்க்குறீங்க. பெருமையாக பார்க்க வேண்டியது தான், ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. அது ஒரு அழைப்பு. இப்போ நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, வெள்ளையாக சிவப்பு கூட போடலை, வெள்ளை வெள்ளையர்னு அங்கேயே உடுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இதுவும் ஒரு 5 காய வரத்தை போல ஒரு வரம் எங்களுக்கு. இந்த பாடுகளின் வரம். நாங்கள் நன்மை செய்யணும், மக்கள் பேசுவாங்க, அதை வாங்கிக்கிட்டு உட்காந்திக்கணும். எல்லாரும் கிரீடம் வைக்கிறது இல்லை எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சாலும் பேசுவாங்க. ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா வாட்ஸ்அப்பில், சாமியார் உட்கார்ந்துருந்தார், பேசாமல் இருந்தார்னா ஊமை மாட்டியிருக்கிறான், பேசினார்னா ஓட்டவாய் மாட்டியிருக்கு, வீடு சந்திச்சார்னா ஊர் சுத்திரவன் மாட்டியிருக்கான், வீடு சந்திக்கலைன்னா இவன் உருப்படாதவன் உட்கார்ந்துருக்கிறான். எதை செஞ்சாலும் ஒரு உலகம் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல தான் இது காயங்கள். வெண்ணாடை உடுத்தி இருக்கிறோம், ஆனால் நாங்கள் காயங்களை ஏற்றிருக்கிறோம். நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழ கரம் கொடுத்தீங்க. உங்கள் கணவனிடத்தில் பிரச்சனை, மனைவியிடத்தில் பிரச்சனை, அதையும் நீங்கள் தாங்கி அன்பு செய்யணும். அவர்கள் குறையை நீங்கள் தாங்கணும். ஒரு கணவனின் குறையை மனைவி தாங்கணும், மனைவியின் குறையை கணவன் தாங்கணும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உன்னிடத்தில் இருக்கிற குறையை தாங்குவதற்கு தான் கடவுள் இறங்கி வந்தார். கிறிஸ்துவின் அன்பு அங்கேருந்து பார்த்து 1 2 3 4 10 கரெக்டாக இருக்கா, உன்னை அன்பு செய்வேன். அது எதுக்கு நீ வேணும்? குறையோடு இருக்கிற மனிதர்களை அன்பு செய்யத்தான் ஆண்டவர் உன்னைய கை குடிச்சு கொடுத்தாரு. ஒரு அம்மா அழுதாங்க, ஃபாதர் இந்த மனுஷனோட வாழ முடியாது ஃபாதர், நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன். கர்மா, என்ன பிரச்சனை? 12 வருஷம் ஆச்சு, திருமணமாகி 12 ஆண்டுகள், 2 பசங்க இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை உனக்கு? என்னை ஏமாத்திட்டாரு ஃபாதர். நான் கூட நினச்சேன் வேறு ஏதோ தவறான வழியில் போயிட்டாரு போல இருக்கு. என்னம்மா ஏமாத்தினாரு? 12ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டார் ஃபாதர், ஃபெயில் ஆகிட்டாருக்கு.
எப்போ பார்த்த? போன மாதம்தான் பார்த்தேன் ஃபாதர். 12 வருஷம் கழிச்சு 12ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு பார்த்து இப்போ நீ டைவர்ஸுக்கு நிற்கிற. பிள்ளைங்க 12ஆம் கிளாஸ் போகிற வயசில் நிற்கிறான். வீட்டுக்காரரை கூப்பிட்டு என்னங்க அப்படின்னா, நான் அதை நான் பிடிச்சிருந்துச்சு, பொய் சொன்னேன், பார்த்தேன் பிடிச்சிட்டு போச்சு, மனசுக்கு பிடிச்சிருச்சு, பொய் சொன்னேன் பாதர், என்ன செய்யட்டும் பாதர், சொன்னால் கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். பாருங்கள் ரொம்ப சிம்பிள். ஏன் ஏற்றுக்கிட்டா என்ன? 12 வருஷம் கழிச்சு 12ஆம் கிளாஸ் ஃபெயிலாக போனது உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போது பாருங்கள், எதுக்கெல்லாம் குடும்பம் பிரியறதுக்கு பாருங்கள் வழிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறாரு, துன்பங்களை தாங்குகிற மனநிலை. கணவன் மனைவியை தாங்கி எடுத்துகிட்டு போகணும். பிள்ளைகள் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, தாங்கணும். இன்றைக்கி நிறைய குழந்தைகள், நிறைய பிள்ளைகள் வீணாக போகிறாங்க. பெற்றோர்கள் இந்த தூய்மைக்குள்ளே வரதில்லைங்க. தூய்மைக்குள்ளே வரதுனா என்ன? அவர்களுக்காக நீங்கள் துன்பப்படணும். கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க, அந்த காசை வச்சு தான் கண்டதையும் வாங்கி கொடுத்தீங்க, அவங்கள நல்லா உடல் அளவில் வளர்த்தீங்க. ஆனால் ஆன்மாவில் வளர்க்க விட்டுட்டீங்க. இப்போ அவர்கள் அவங்க பாவப்பட்ட நிலையில் நிற்கிறாங்க, தவறான வழியில் போகிறாங்க. இப்போ நீங்கள் புலம்புறீங்க, அடிச்சுக்கிறீங்க, என் பிள்ளைக்கு இப்படி நடக்குது, என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஒன்றும் மோசம் போகலை. இப்போ புரிஞ்சால் போதும், நீங்கள் முட்டி போடணும். முட்டி போட்டு கரங்களை உயர்த்தி அந்த மகனுக்காக மகளுக்காக நன்றி கூறி ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சில டீவியேஷன் பார்ப்பீங்க, உடனே போயிட்டு என்ன செய்யக்கூடாது, 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி அவமானப்படுத்தக்கூடாது. கணவன் மனைவியும் உங்களுக்குரிய நேரத்தில் டெய்லி ஒரு அரை மணி நேரம் அந்த பிள்ளைக்காக நீங்கள் மணிக்கணக்காக வேலை செஞ்சு காசு சம்பாரிச்சிங்க, அது வேலை செய்யலையே. இந்த பிள்ளைக்கு வேலை செய்ய போகிற ஒரே ஒரு அற்புதமான மருந்து எது, ஆயுதம் எது? அந்த முட்டி போடுறது தான். நீங்கள் முட்டி போட்டு, ஆண்டவரை இந்த குழந்தைய எங்கள் வயிற்றில் வச்சிங்க, நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு துதிங்க. இந்த குழந்தைய நாங்கள் கையில் பார்த்தோம், நன்றி, துதிங்க. இது முக்கோண வடிவ ப்ரேயர் மெத்தட், ட்ரையாங்கிள் மெத்தட். இது கடவுள் மேலே இருக்கிறாரு, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, டார்கெட் இங்கே இருக்குது. மகனோ மகளோ உங்கள் தொழிலோ எதுவாக இருந்தாலும் இங்கே வைங்க. இதுக்காக இந்த விஷயத்தை நேரடியாக டீல் பண்ணாதீங்க. பிள்ளைகள்கிட்ட பேசுனீங்க, ஒழுங்காருன்னு ஒன்றும் கேட்கல. நீங்கள் சொன்ன அட்வைஸ் எல்லாம் வீணாக போச்சு. ஏன் போச்சு? நீங்கள் பேசுனீங்க, ஆண்டவர் பேசலை. இப்போ நாம் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு ஆண்டவரை பேச சொல்கிறீங்க. அந்த நபரோட நீங்கள், மகனோட நீங்கள் பேசக்கூடாது. சாப்பிடணும், நல்லா சாப்பிட வைங்க, தூங்க வைங்க, நல்லதை பேசுங்க. அறிவுரை எதுவும் சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கையை உயர்த்துங்க. ஆண்டவரே இந்த மகனை கொடுத்தீங்க நன்றி, இந்த பிள்ளையை கொடுத்தீங்க நன்றி. ஒன்றும் கடவுள் செய்த நன்மைகளை சொல்லி 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 பிள்ளைகளுக்காக நீங்கள் துதிங்க. அந்த நபருக்கு ஆண்டவர் திரும்பி பார்ப்பார். ஆண்டவர் அவர்களை திரும்பி அவருடைய திருமுக ஒளியை அவர் மீது வீசுவார். பேட்டரி ரீசார்ஜ் ஆகிடும். பேட்டரி ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வண்டி ஓட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கிட்ட வரும், அம்மா நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சுமான்னுவான். நான் இவ்வளோ நாளும் சொன்னேன்டா, உனக்கு புரியலையா? ஆண்டவர் சொன்னால் மட்டும்தான் புரியும் பிள்ளைகளே. இதுதான் தூய்மை. இது எத்தனை நாள் ஜெபிக்கணும்? ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, ஃபாதர் இந்த மாதிரி ஜெபிக்கணும், எத்தனை நாள் ஜெபிக்கணும் ஃபாதர்? 9 நாள். நான் சொன்னேன், சாப்பிட்ற வரைக்கும் நீ ஜெபிக்கணும். எப்போ சாப்பாடை விட்றியோ அப்போ ஜெபத்தை விட்டுரு. ஏன் ஜெபத்தை நிப்பாட்டுறீங்க? ஆனால் விடுதலை கிடைச்சிடும். ஒரு 3 மாதம் 3 வருஷமாக அவன் பிள்ளை வீணாக போய் கிடக்குது, ஒரு 3 மாதம் கை தூக்க முடியாதா? ஒரு சில பேருக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம், 10 நாள் 15 நாள் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் நீ சொன்ன மாதிரி தான் ஜெபிக்கிறேன் ஃபாதர், ஒன்றும் விளங்கலை ஃபாதர். சாக்கடையை வாயிலேருந்து ஊற்றுனா என்ன தான் செய்கிறது நம்ம? பாருங்கள், பொறுமை இல்லை. இன்றைக்கி அதான் நற்செய்தி நமக்கு சொல்லுது, கண்டினியூவஸ், தொடர் முயற்சி, விடாமுயற்சி. ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கி தூய்மைன்னு சொல்கிறார். நன்மை செய்யும் பொழுது துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். ஆண்டவர் உங்களை தூய்மைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலே பயப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே பயப்படாத, நான் இருக்கிறேன். யார் இஸ்ரவேல்? ஒரு பையன் வந்து கேட்டான், இஸ்ரேலில் சொல்ல வேண்டியதை ஏன் என்கிட்ட சொல்கிறேன்? இஸ்ரேல்னு என்னையை பார்த்து சொல்கிறேன், நான் இந்தியாவில் இருக்கிறேன். அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே அவன் நல்ல கேள்வி கேட்டான், எனக்கு தான் பதில் தெரியலப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு நல்ல அருமையான வசனத்தை காட்டினார். இஸ்ரேல் குலத்தில் பிறந்ததினாலே ஒருத்தர் இஸ்ரேல் ஆகிவிடுவதில்லை. ஆபிரகாமின் வழிமரபில் பிறந்ததினாலே ஒருத்தர் ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல் ஆகிவிடுவதில்லை. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த இஸ்ரேலுங்கிற பேர் யாருக்கு கொடுத்தாரு கடவுள்?
யாக்கோபுக்கு கொடுத்தார். யாக்கோபு என்ன பண்ணார்? முதல்ல ஒரு பெரிய தப்பு பண்ணார். எதுக்காக தப்பு பண்ணார்? ஏசாவு அவனுடைய சகோதரனை ஏமாற்றிட்டு ஒடியாந்தார்ல, என்னத்துக்கு ஏமாத்தினார்? 100 பவுன் நகைக்கா? இல்லை, ஆசீர்வாதத்துக்கு. அப்பாட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக கஞ்சியை கொடுத்து ஏமாற்றிட்டு ஓடி வந்தார். வாங்கிக்கிட்டு ஓடி போனார். அதுக்கப்புறம் மல்யுத்தம் நடக்குது. வானதூதர் பிரதர் கொஞ்சம் பேசுங்க. வானதூதர்களோட வந்து அந்த ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கிற போது ராத்திரி பூரா போரிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஜெயிச்சிடுறாரு. கடைசியில் என்னை விடு, நான் போகிறேன் அப்படின்னு அந்த தூதர் சொல்லும் பொழுது இவர் என்ன கேட்டார்? எனக்கு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போ, ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடு, 1000 மாடு கொடு கேட்டாரா? அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டார்? ஆசீர்வதிச்சுட்டு போ. என்ன ஆசீர்வாதத்துக்காக போராடின மனுஷன் யாக்கோபு. இஸ்ரேல் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஆசீர்வாதத்துக்காக போராடுறவங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க உண்மையான ஆசீர்வாதத்துக்காக போராடுனீங்கன்னா நீ தான் இஸ்ரேல். ஆண்டவர் அடுத்த பிள்ளைகளுக்காக நீ போராடினா, கை வைத்து ஜெபித்து போராடினா, பரிந்துரைத்து ஜெபித்தினா நீ தான் இஸ்ரேல். ஆண்டவர் உனக்கு தான் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோட இருப்பேன், உன்னை நான் தூக்கி பிடிப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாத வல்லமையை இந்த நேரம் உணர்ந்து பாருங்க. எதை செய்யணும்? ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை உற்று பார்ப்போமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை உள்ள வாங்குங்க. ஜெபிப்போமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமென். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். 1 யோவான் 3:3 சொல்லுகிறது, அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவர் ஆக்க வேண்டும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? துன்பங்களை தாங்க வேண்டும். அன்னை மரியாளை போல துன்பத்தின் பாதையில் நடந்து செல்ல வேண்டும். நன்மைகள் செய்து துன்புற வேண்டும். ஆண்டவருடைய பெயரால நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. தூயாவி உங்களுக்குள் தூண்டுகிற விதமாய் செயல்பட வேண்டும். ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க தகப்பனேன்னு மன்றாடுவோம். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே, மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இயேசுவே, 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 இயேசுவே. Praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல சாவுன்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. நல்ல சாவுனா என்ன? அப்படியே பூசை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி செத்து போயிடணுமா? பிரியாணி சாப்பிடும்போது இப்படி செத்து போயிடணும். நல்ல சாவு. இப்படி தூங்கும்போது அப்படி செத்து போயிடணும்.
தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நல்ல சாவுங்கிறது அது இல்லை, வலிக்காமல் சாவுறது. ஆனால் செத்த பிற்பாடு ஆத்மா வெளியில் போய் அது வழியில் கிடக்கும். அதனால தான் ஆண்டவர் சில நேரம் உனக்கு நோய்கள் கூட துன்பங்களை கூட ஆண்டவர் கொடுக்கறது, நீ துன்புற்று ஆண்டவருக்கு முன்னாடி பியூரிஃபைங், உனக்கு ஆண்டவர் பரிசுத்தமாக உன்னை ஆக்குறார், தூய்மைப்படுத்துகிறார். துன்பங்களை தாங்குங்க, நோய்கள் எல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதோ நாங்கள் நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, பல மணி நேரம் நிற்கிறோம், எங்கள் உடலில் வேதனை வரும். எல்லோரும் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் போகாதீங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி உடம்பை பார்த்துக்கங்க பாருங்கள். ஆனாலும் நாங்கள் அதை கேட்குறதில்ல. ஏன்னா ஆண்டவருக்காக இழப்பது ஆதாயம் என்பதை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதோ அன்னை மரியாள் இழந்தாங்க, ஆதாயம் அது. சூசையப்பர் தன்னை இழந்தார், ஆண்டவருக்குள்ள ஆதாயம் அது. திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது பிள்ளைகளே, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. இயேசு எப்படி வெற்றி பெற்றார்? கல்வாரி மலையில் ஏறி கரங்களை விரித்து ரத்தம் சிந்தி தான் வெற்றி பெற்றார். இயேசு சைடு ட்ராக்கில் போய் வெற்றி பெறலை, அதே வழியில் தான் நீங்கள் போகணும். அதான் வழி, ஆண்டவர் காட்டுற வழி அதான். அதனால தான் உங்கள் குடும்பத்தின் துன்பங்கள் சொல்லுங்க. சில பேர் குடிக்கிற போது சொல்லுவோம், குடிக்கிறவங்கள பார்த்து கேட்டால் வீட்டில் ஒரே பிரச்சனை, குடிக்கிறேன், குடிச்சின்னா பிரச்சனையாக தீர்ந்துடுமா? பிரச்சனை அதிகமாகுது பாருங்களேன். அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தீமைகளை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே உள்ள வாங்க. ஆண்டவர் கொடுக்குற வழியை துன்பங்களை தாங்குங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த துன்பத்தின் பாதையில் நடங்க. அதுதான், அப்படி மரிக்கிற மரணம் தான் நல்ல மரணம். நீங்கள் நன்மைகள் செய்து கொண்டு மரிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் விஸ்தாரப்படுத்த சொல்கிறார், விசாலப்படுத்து, அடுத்தவங்களையும் உத்து பாரு. ஆண்டவர் காட்டுற வழி பாருங்களேன். 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுது பாருங்க, தூய ஆவியானவர் யார்கிட்ட வராரு? பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. நிறைய பேர்கிட்ட தூயாவியே இருக்கிறதில்ல, செயல்படுறதில்லை. காரணம் என்னென்னா, இந்த பொது நன்மை அவங்கக்கிட்ட இருக்காது. பொது நன்மைக்காக தான் தூயாவி உங்ககிட்ட செயல்படுவார். பொது நன்மை இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு? பலத்தை, ஆவியில் வல்லமையெல்லாம் கொடுக்குறாரு. தூயாவி உங்களுக்கு வேணும், உங்களை வழி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக மாறணும். சமூகத்தின் மீது, இந்த பங்கு நலனின் மீது. சில பேர் நல்லது செய்கிறதா நினச்சி நாசமாக போயிடுவாங்க. செக் யுவர் ஆட்டிடியூட், நீங்கள் எந்த மனநிலையில் செய்கிறீங்க. சில பேர் எங்கள் மேலே பழிபாவத்தை வைக்கிறாங்க, அது சரியான்னு கூட தெரியாது. நான் இந்த பங்கில் போய் உட்கார்ந்துருக்கிற நேரங்களில் பங்கில் என்ன செய்வாங்க, திடீர்னு நம்ம மேலே புரளியை கிளப்பி விடுவாங்க. ஃபாதர் இப்படி சொன்னாராம், நம்ம சொல்லியிருக்கிறதே இல்லை. அதை சொல்கிறவங்க தலையில் நெருப்பு. ஒருத்தர் என் மேலே வழக்கு போடுறார், கூப்பிட்டு ஏயா வழக்கு போடுற, நான் என்னையா தப்பு பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம், நீ என்கிட்ட சொன்னியா? பைபிள் சொல்லுது, ஒருத்தர் மேலே உனக்கு பிரச்சனை இருந்தால் போய் நேராக பேசு, அப்புறம் கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் பேசு, கமிட்டியார்கிட்ட கூட்டிகிட்டு பேசு, இப்படி வழிவகை சொல்லியிருக்கு. ஒன்றுமே சொல்லாமல் நீ வழக்கு போடுறிய அப்படின்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பாருங்கள், காலையிலேருந்து போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வழக்கை உறுதி செய்கிற, எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு தெரியாது, என்னைய மாட்டி வச்சுட்டாங்க, என்னைய இழுத்து விட்டுட்டாங்க. நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் பிள்ளையே, நீ நாசமாய் போகிறது உறுதி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நீ சரியாய் செய்கிற அப்படின்னா ஆலோசனை பெறு. சாமியாரை எதிர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீ எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 முறை அல்ல 4 முறை யோசித்து பாரு. குருவானவர் இந்த பழிபாவத்துக்கு உட்பட்டவரா? அந்த சகோதரனை பழிபாவத்துக்கு உட்பட்டவரா? அவன் மேலே நான் இந்த பழிபாவத்தை வைக்கிறேனே, இந்த சகோதரியை நான் இப்படி பேசுகிறேனே, அவமானப்படுத்துகிறேனே, அவர் அந்த பழிபாவத்துக்கு உட்பட்டவரா? செவி வழி செய்தி, வாயை மூடிடு. கேள்விப்பட்டேன், வாயை மூடிக்கோ, உன் தலையில் நெருப்பு எரிய போது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மையானவற்றை செய்யணும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். உங்களை தீ ஆவி இயக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா இப்படி தான் செய்வாங்க. நீதிக்காக போராடணும், வா, கூட்டிகிட்டு போவான், அங்கே போய் உன்னை சாக்கடையில் உழவ வச்சுருவான். தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். உங்கள் பணிகள் நிறைய இருக்கிறது, நம்ம இருள் இருக்குது, இருள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை ஒளியாக நிற்க சொல்கிறார். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, அங்கே வீட்டில் படுத்து கிடப்பாங்க, குடிச்சுப்பிட்டு யாராவது வீட்டுக்காரரோ மனைவியோ யாராவது ஒருத்தர் கிடப்பாங்க. வீட்டுக்கு போனோன்னையும் என்ன படம் காட்டினாங்களா, நல்லா அல்ல இல்லையா சொன்னியா, சோறாக்கி வச்சது போகணுன்னு தெரியலையா, உன்னெல்லாம் மூஞ்ச உடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னையும் நம்ம என்ன செய்யணும்? விடப்படாது. இந்தா பாரு, கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கேன்னு பார்க்குறேன், வாயை பிடுங்காத,
கல்லை தூக்கி தலையில் போட்டு கொண்டு விடுவேன் நான். தேவ பிள்ளையே, இதுதான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்ததா? இருள் இருக்கிற இடத்துல நீ ஒளியா நில்லு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் போட்டு வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு. கேள்விப்பட்டு ஆறுதல் சொல்ல போனேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு அக்கா அக்கா என்ன அக்கா வந்துச்சு, பிரதராக இருந்தேன், கொண்டையை போட்டுக்கிட்டு வந்துச்சு. வாங்க பிரதர் உட்காருங்க பிரதர் இருந்துச்சு. உட்காந்து பேசி என்னக்கா இது மாதிரி? ஆமாம் பிரதர், அவனுக்கும் சாவு வரல நமக்கும் வர மாட்டேங்குது, என்ன பிரதர் பண்ணுறது? ஆண்டவர்லாம் எங்கே இருக்கிறாரு, நம்மகிட்ட இருக்கிறாரா? இல்லை சொல்லாதக்கா, ஆண்டவர் இருக்கிறாருக்கா, உதவி செய்வாருக்கா, நம்பிக்கையோடு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவன் உள்ளே குடிச்சிட்டு அவன் அவளை அள்ளி போடுறான். ஏண்டிங்க அல்லன்னு அள்ளி போடுறான். இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்கிறது காஞ்சாச்சாவில் அள்ளி போடுது. ஏன்டா அங்கே கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, என்னவா இருக்கும் அது அப்படின்னு. தனியாவா காதில் சொல்கிறேன். இவங்க ஒருத்தவங்க அப்பப்போ ரொம்ப போலீஸ் மாதிரி வந்துட்டு வந்து போகிறாங்கப்பா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. 3 மெழுகுதிரியில் 1 நின்னாலும் பரவாயில்ல. பாருங்கள் பிள்ளைங்க எவ்வளவு இதுலேயே அட்டென்டிவாக இருக்கிறானே. நம்ம எவ்வளோ அட்டென்டிவாக இருக்கும். நமக்கு அவன் சொல்லி கொடுக்குறான் பாடம். ஜாக்கிரதையாரு, உன் ஒளி அணையப்படாது, அணைஞ்சா நீ காலி. பாருங்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிருக. ஆண்டவர் அதான் சொல்கிறார். அந்த அக்காட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதுங்க இல்லை பாதர் அப்படி சொன்னால் தான் பிரதர் வாயை அடைப்பான் அப்படின்னு இந்த அம்மா கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், அவன் உள்ளேருந்து ஒரு குண்டை தூக்கி என் தலையில் போட்டான். யார்கிட்டடி பேசுகிற? அவனா இவன்? நான் ஓடியே போயிட்டேன். ஐயோ, பிசாசு நம்ம நல்லது செய்ய போனோம்னா நம்மளை விரட்டி விட்ருவான். அதனால் ஜாக்கிரதை. நம்ம எதிர்த்து இருள் இருக்கிற இடத்துல ஒளி எப்படி இருக்கும்? உங்கள் வீடு இருட்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போனோன்னையும் என்ன செய்வீங்க? கரண்ட் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு வைக்கலை இந்த மட்டும் அள்ளி போட்டு கொளுத்துவீங்களா? எல்லாம் ஊட எரியட்டும் அப்படின்னு ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி வைக்கிறீங்க. அது சின்னது, அந்த வீட்டுக்கே ஒளி கொடுக்குது இல்லையா? இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு சின்ன அடையாளமாக இருங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க. உங்களை ஆண்டவர் வெளிச்சமாக எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போவார். பிரைஸ் எல்லாம். சோறாக்குறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, நல்லா அழகாக மீன் குழம்பு வச்சுட்டீங்க, சட்டி நிறைய மீன் குழம்பு இருக்குது, 5 பேர் 10 பேர் சாப்பிட்ற மாதிரி. எவ்வளோ உப்பு அள்ளி போடுவீங்க? எவ்வளோ இப்படி போடுவீங்களா? ஏன் இவ்வளோ கஞ்சப்படுறீங்க? காசு பண்ண நம்மகிட்ட இல்லையா? நான் நல்லா அள்ளி ஒரு 2 கையில் அள்ளி போடுவீங்களா? நாசமாக போச்சு. பாருங்கள், அம்மா உப்பு எடுத்து இந்த இப்படி 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 தட்டுவாங்க, மிச்ச மீதியே உள்ளே போட்டுருவாங்க. அவ்வளோதான். அதுக்கு உப்பு இந்த முட்டு தான் போடுறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உப்பு மாதிரி கம்மியாக இருக்கிற, நீ ஒளியாக சின்னதாக தான் இருப்ப, ஆனால் உன்னோட எஃபெக்ட் ஜாஸ்தி. அந்த சமூகத்துக்கே நீ சுவையூட்டுகிற அடையாளமாக மாற போகிற. அதனால தான் நீ உப்பாயிரு ஒளியாயிருன்னு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் எல்லாம். தூயாவி உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் உப்பாக ஒளியாக இருப்பீங்க, இல்லாட்டினா மண் மாதிரி இருப்பீங்க. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மளை மண் மாதிரி கிடக்கல, ஆண்டவருக்குள்ளே சாட்சி உள்ள பிள்ளைகளா எழும்பி நிற்க தான் ஆண்டவர் உன்னை நம்பி கூப்பிட்டுருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார் ஊழியம் செய்யணும்? குருக்கள் ஊழியம் செய்யணும். யார் குரு? இங்கே இருக்கிற எல்லாருமே குரு. கிறிஸ்தவர்களாக இருக்கிற, கத்தோலிக்கர்களாக இருக்கிற எல்லாருமே குருக்கள். நீங்கள் எல்லாருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக ஓடணும். எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவருக்காக ஓடுற பிள்ளைகள் வெறுங்கையோடு போக மாட்டீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் போய் செயல்படுங்க. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். நாங்கள் பார்த்துருக்குறோம் பிள்ளைகளை. நான் சொல்லுவேன், இது நடக்கும் போடணுவேன், அவங்களுக்கு நடந்துடும். இங்கே என்ன வாயில் என்ன மேஜிக்காக இருக்குது? ஒன்றும் இல்லை. அவருக்காக நான் ஓடுறேன், அவருக்காக நான் நிற்கிறேன், அவருக்காக நான் பாடுபடுறேன். என் வார்த்தையை அவர் ஜெயிக்க வைப்பாரா, வைக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறாரு. நிறைய உதாரணங்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய சாட்சிகள். ஆண்டவர் எங்களை பெருமைப்படுத்துகிறார். பிள்ளைகளை, எல்லாத்துக்கும் காரணம் அவருக்காக நாங்கள் துன்பப்படுறோம். நீங்களும் தூயவராக இருக்கணும்னா துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த துன்பம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. இல்லை, துன்பத்தின் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. துன்பம் வழியாக தான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். நிறைய இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு கடவுளுக்கு துன்பங்கள் வேணும். உன் துன்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நோயை ஒப்பு கொடுங்க, புலம்பி தீர்த்துறாதீங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவர்கிட்ட அன்னை மரியாள் எல்லா துன்பத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள். வெளியில் கொட்டி கொட்டி தீர்த்தரலை, உள்ளத்தில் இருத்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை தன்னுடைய மீட்பு திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டார். உங்களுடைய துன்பத்தையும் ஆண்டவர் பயன்படுத்த தயாராக இருக்கிறார். துன்பத்தை ஒப்பு கொடுங்க. நம்ம துன்பம்லாம் பத்தலை, நம்மலாம் துன்பப்பட விரும்பலை.
அதனால தான் அநேக குழந்தைகள் ஊனமாய் பிறக்கிறாங்க, நோயுற்று பிறக்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா இந்த குழந்தைகள் எல்லாம் இவ்வளோ துன்பப்படுறாங்கன்னு கேட்டேன். ஐ நீட் இன்னசென்ட் சஃபரிங் அப்படின்னார். பாவம் அறியாதவர்களுடைய துன்பம் எனக்கு தேவைன்னார். நீ எல்லாம் அதை கொடுக்கல, அதனால நான் துன்பத்தை இந்த பிள்ளைகள்டேருந்து எடுக்கிறேன் அப்படின்னார். என் பிள்ளைகளே, ஒரு குழந்தை துன்பப்படுதுன்னா நீங்கள் செய்கிற அந்த பாவத்தினால் அந்த குழந்தை துன்பப்படுது. நீங்களும் நானும் அந்த துன்பத்தை கொடுக்காததுனால அந்த துன்பம் ஒரு குழந்தை துன்பப்பட வைக்கிறார் கடவுள். கடவுள் அவ்வளோ கொடுமைக்காரனான்னு கேட்குறாதீங்க. அவர் இந்த உலகத்தை காப்பாற்றணும். உன்னையே காப்பாற்றுறதுக்கு ஒரு இன்னசென்ட் சஃபரிங் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இயேசு அன்னைக்கு துன்பப்பட்டார் இல்லை, இன்றைக்கும் இயேசு ஏதோ ஒரு குழந்தையின் வடிவில் துன்பப்பட்டுகிட்டே இருக்கிறார். இதோ நீங்கள் அதையெல்லாம் பார்த்து அவங்கள தீர்ப்பளிக்கிறீங்க. இது என்ன பாவம் பண்ணிச்சோ அதுக்கு இப்படி வந்து குழந்தை பிறந்திருக்கு. இல்லை, பைபிள் சொல்லுது, இவன் இப்படி ஊனமாய் பிறந்தது இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா? இல்லை, கடவுளுடைய மாட்சி இவரில் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அதுதான் இந்த மாட்சி. அந்த துன்பப்படுகிற பிள்ளைகள், ஊனமாய் பிறந்த பிள்ளைகள், நோயுற்று பிறந்த பிள்ளைகள் உனக்காக ஆண்டவரோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு சேர்ந்து போரிடுகிற பிள்ளைகள், இதோ நீங்கள் அவர்களைப் போல துன்பத்தை தாங்கணும். அவர்களைப் போல ஆண்டவருக்கு உங்கள் துன்பத்தை எடுத்து கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய மாட்சிக்காக அதை தாங்குவேன், ஏற்று நடப்பேன் என்று சொல்லுங்க. கடவுள் கண்டிப்பா உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உங்களை பலப்படுத்துவார், சாட்சியாய் எழுப்புவார், உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். துணிந்து பாடுவோம். நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை உன் வாழ்வில், இல்லை இனி தொல்லை. கைகளை தட்டி பாடும். நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. எல்லாருமாய், நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை உன் வாழ்வில், இல்லை இனி தொல்லை. என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை, நம் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாத தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாத தேவனுடைய சொல்லை. அவமானத்தை மாற்றுவார், உன்னுடைய அறியாமையை மாற்றுவார். நீங்கள் அறியாமல் தவறு செய்திருந்தா பரவாயில்ல, மாற்றிக்கொள்ளுங்க. இதோ நீங்கள் யார் மேலேயாவது காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டிருந்தா அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு பின்வாங்குங்க. பின்வாங்குறது தப்பு இல்லை, பாவத்தில் பயணிப்பது தவறு. ஒப்பு கொடுங்க. அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். கூனி குனிந்த உன் வாழ்வை பாடுவோம். கூனி குனிந்த உன் வாழ்வை தேவன் தலை நிமிர செய்திடுவார். தேவன் தலை நிமிர செய்திடுவார். நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாத தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாத தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை உன் வாழ்வில், இல்லை இனி தொல்லை. என் வாழ்வில், என் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. நம் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை,
மறந்திடாத தேவனுடைய சொல்லை, நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாத தேவன். கைகளை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த 2 தினங்களாக இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இதோ பிள்ளைகளுடைய போராட்டத்தை நீர் அறிந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறேன். ஒரு பாலைவன அனுபவத்திற்குள்ளே இந்த பிள்ளைகள் கடந்து சென்றார்கள் அப்பா. இதோ வீட்டிலே சுகங்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்கிறது. ஆனால் அந்த சுகத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த ஆலயத்திலே வந்து அவர்கள் முழுவதுமாக வார்த்தைக்கு தங்களை கையளித்து நின்றார்கள் தகப்பனே. அவர்கள் நிறைவடைவார்களாக. பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு புது வசந்தம் கிடைப்பதாக. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் புதியனவாக்குவேன் என்கிற வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு உரியதாய் மாறுவதாக. பிள்ளைகள் இதயத்திலே தாங்கி வந்திருக்கிற கசப்புகள், கண்ணீர்கள் இந்த நாளில் மாற்றம் அடைவதற்காக நன்றி செலுத்துகிறேன். புதிய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள், புது பிறப்பின் அடையாளங்களாக அவர்களுக்கு கிடைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலே இவர்கள் முன்வைத்திருக்கிற மன்றாட்டுகள் இதோ உம்முடைய பிரசன்னத்திலே கேட்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வாழ்வை இழந்து வந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். சாக வேண்டும் என்கிற ஆவியோடு வந்த பிள்ளைகள், கொலை முயற்சி, இதோ தன்னையே கொலை செய்து கொள்ள தூண்டக்கூடிய தீமையினுடைய ஆதிக்கத்தில் இருந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்ப்பத்தின் தடைகள் இந்த இடத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. வார்த்தை என்கிற வல்லமை மன்னிக்க முடியாத இதயங்களை மன்னிப்பினுடைய சாட்சியாக உயர்த்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த பங்கில் பல பேர் இணைந்து செயல்பட தூண்டுதலாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அநேகர் இந்த பங்கிலே இனிமேல் எழுந்து பிரகாசிக்கிற சாட்சியாக செயல்பட இருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதோ இந்த பங்கிலே கூட சில எதிரணியில இருந்து கொண்டு சில நன்மைகளுக்கு எதிராக நின்று கொண்டு செயல்படுகிற மனநிலையோடு இருந்தவர்களுடைய உள்ளங்கள் மாற்றமடைந்து இருக்கிறது தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் இது தீமை, இதை தவறு என்று தெரிந்து பின்வாங்கக்கூடிய மனநிலையை கொடுத்திருக்கிறேன், அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலே எல்லோரையும் இணைத்து செயல்படுத்துகிற புதிய ஆற்றல் அநேகருக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. இதோ தன் குடும்பத்தை இணைக்கிற ஆற்றல், பங்கிலே இணைந்து செயல்படுகிற ஆற்றலை தந்திருக்கிறேன். இதோ இந்த இடத்துல குழந்தைகளை ஞானத்தால் நிரப்பி இருக்கிறேன். வாலிப பிள்ளைகளை தீய வழியிலிருந்து அவர்களை நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீர் அழைத்து செல்ல, அவர்களை கரம் பிடித்து கூட்டி செல்ல கிருபையாய் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொழில் முயற்சிகளை இழந்து நிற்கிற பிள்ளைகள் புதிய வெற்றியை காணப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய திட்டங்களை அநேகருடைய இதயத்தில் நீர் வைத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் இந்த இடத்துல வெறுமையாய் செல்லாதபடி எல்லோரையும் அவரவருக்குரிய ஆசீர்வாதத்திலே நீர் நிறைத்து கொண்டிருக்கிறீர். நன்மையால் நீரே எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடாக இந்த நன்றியின் இறைவேண்டலை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமேன். எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை சொல்லுவோம், ஆமேன். அமர்ந்து முழந்தால் படியிடுவோம். மாண்பீர் கீதம் பாட போகிறோம். இதோ உங்களுக்கு இந்த இடத்துல அநேக சாட்சியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சுகமாகி இருப்பீங்க. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அந்த வியாதி இல்லைங்கிற ஒரு உறுதி கிடைக்கும். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி குருவானவர்கிட்ட அதை சாட்சியப்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த இடத்துல ஜெபித்த காரியம் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நடந்துருச்சு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒரு பேப்பரில் எழுதி சாட்சியத்தை, இந்த மாதிரி நடந்தது ஃபாதர், எனக்கு இந்த இடத்துல ஜெபித்த ஜெபம் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் சாட்சியப்படுத்தணும். அது எதுக்கு அப்படின்னா, குருக்களுக்கு அது உற்சாகம் கொடுக்கும். இதை வழி நடத்துகிற குழுக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இங்கே வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல அநேகருக்கு இதை செய்திருக்கிறார் என்று அநேகர் கண்டு கடவுளை மாட்சிப்படுத்துவாங்க. உங்களால் அநேகர் கடவுளை மாட்சிப்படுத்த நீங்கள் ஒரு கருவியாக இருக்க போகிறீங்க. ஆகவே இந்த அற்புதமான நாளில்
வந்திருந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாண்பியர் கீதம். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. இன்னும் சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் தூய நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை
கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை.